திருவழிபாடு ஆண்டின் திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்களிசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள். அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். கிறிஸ்து வருவதை குரல் எழுப்பி முழங்கி இறைவாக்கினர் முன்னமே இயம்பினர். இறைவனின் அருளால் மீட்படைவோம் என
பறைசாற்றினரே பெருமகிழ்வுடனே. வைகறை வருவது தெளிவாகின்றது, அகமும் மகிழ்ந்து அக்களிக்கின்றது. மகிமை வாழ்வை முன்னறிவிக்கும் தகைசால் குரலொளி இனிதே இசைக்கின்றது. இயேசுவின் முதலாம் வருகை இதுவே. நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை, காலிடறி தவறிய ஆட்டினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார். ஆயினும் அவரே மீண்டும் வருவார், வாயிலில் நிற்பார் என்பதை முன்னுணர்த்தும் தூயவர்க்கெல்லாம் மணிமுடி சூட்டி தூய விண்ணரசை நிலைநாட்டிட வருவார். உறுதிமொழி இதோ அருளப்பட்டது, இறுதியில்லா பேரொளி ஒளிரும். கிறிஸ்துவே, வேண்டினோம் உம்மை என்றும் இறையெனக் காண்போம், ஏத்திப் போற்றுவோம். ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். ஆண்டவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்குவார். இருளில் மறைந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா இன மக்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலுயா. எல்லா இன மக்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலுயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. தொடக்கத்திலிருந்தே உமது அரியணை நிலை பெற்றுள்ளது, தொன்று தொட்டே நீர் நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, பெருவெள்ளம் எழுந்தது, பெருவெள்ளம் குதித்தெழுந்தது, பெருவெள்ளம் இரைச்சலிட்டு எழுந்தது. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை என்றென்றும் அழகு செய்யும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். ஆண்டவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்குவார். இருளில் மறைந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா இன மக்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலுயா. எல்லா இன மக்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலுயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரே வந்தருளும், காலம் தாழ்த்தாதேயும். அல்லேலுயா. ஆண்டவரே வந்தருளும், காலம் தாழ்த்தாதேயும். அல்லேலுயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து, என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்று. ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனை, நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண் மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளே பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறை பனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை முகில்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்துப் பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரே வந்தருளும், காலம் தாழ்த்தாதேயும். அல்லேலுயா. ஆண்டவரே வந்தருளும், காலம் தாழ்த்தாதேயும். அல்லேலுயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். சீயோனுக்கு மீட்பை கொடுப்பேன், சீயோனுக்கு மீட்பை கொடுப்பேன். எருசலேமுக்கு என் மாட்சியை கொண்டு வருவேன். அல்லேலுயா. எருசலேமுக்கு என் மாட்சியை கொண்டு வருவேன். அல்லேலுயா. விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் அனைத்து விண்மீன்களே, அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, அவரை போற்றுங்கள். வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே, அவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும். ஏனெனில் அவர் கட்டளையின்படி யாவும் படைக்கப்பட்டன. அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார். மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மலையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே, சிறியோரே, நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சியோ மண்ணையும் கடந்தது, விண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். சீயோனுக்கு மீட்பை கொடுப்பேன், சீயோனுக்கு மீட்பை கொடுப்பேன். எருசலேமுக்கு என் மாட்சியை கொண்டு வருவேன். அல்லேலுயா. எருசலேமுக்கு என் மாட்சியை கொண்டு வருவேன். அல்லேலுயா. அருள்வாக்கு. ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்போது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படை கலன்களை அணிந்து கொள்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகிற்கு வரவிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். சைரஸ் மூலம் இஸ்ரேலின் மீட்பு. என் தலைவர் கூறுவது இதுவே: வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர். அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலையில் இருக்கிறது. அவர்களது இரையச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்ததே. ஆதலால் இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல் புரிவேன். அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் அழிந்து போம், அவர்களுடைய அறிஞர்களின் அறிவு மறைந்து போம். ஆண்டவரிடமிருந்து தங்கள் திட்டங்களை மனதின் ஆழங்களில் மறைத்து கொண்டு தங்கள் செயல்களை இருளில் செய்து, நம்மை எவர் காணப்போகின்றார், நம்மை எவர் அறியப் போகின்றார் என சொல்வோருக்கு ஐயோ கேடு. நீங்கள் செய்யும் முறைகேடுதான் என்ன? குயவனுக்கு களிமண் ஈடாகுமோ? கைவேலை தன் கைவினைஞனை நோக்கி, நீர் என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமோ? வணையப்பட்டது தன்னை வணைத்தவனை நோக்கி, உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ? இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ? வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ? அந்நாளில் காது கேளாதோர் ஏற்று சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரு இருளிலிருந்து மை இருளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடறச் செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரண்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப் வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோப் மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதுமில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கை வேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறு இழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித அகுஸ்தினார் ஆற்றிய மறையுரையிலிருந்து வாசகம். குரல் அருளப்பரே, வார்த்தை கிறிஸ்துவே. அருளப்பரே குரல், ஆனால் ஆண்டவரே ஆதியிலிருந்து வந்த வார்த்தை. அருளப்பரது குரல் ஒரு காலம் வரை மட்டுமே நீடிக்கக்கூடியது. தொடக்கத்திலிருந்து என்றென்றும் வாழும் வார்த்தை. கிறிஸ்துவே வார்த்தையை, அதன் பொருளை எடுத்து விடுங்கள். குரல் என்பது என்ன? புரியாவிட்டால் பொருளற்ற சத்தம் மட்டுமே இருக்கிறது. வார்த்தையில்லாத குரல் செவியை தொடுகின்றது, ஆனால் இதயத்தை கட்டி எழுப்புவதில்லை. இருப்பினும் நம் இதயங்களை நாம் கட்டி எழுப்பும்போது என்ன நடக்கிறதென்று காண்போம். நான் என்ன கூறப்போகிறேன் என்று சிந்திக்கும் பொழுதே வார்த்தையோ அல்லது செய்தியோ என் இதயத்தில் ஏற்கனவே உள்ளது. நான் உன்னிடம் பேச விரும்பும்போது என் இதயத்தில் ஏற்கனவே உள்ளதை உன் இதயத்தோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வழியை நான் தேடுகிறேன். இந்த செய்தி உன்னை அடைய ஒரு வழியை நான் தேடுகையில் என் இதயத்தில் உள்ள வார்த்தை உன் இதயத்திலும் இடம்பெறும் பொருட்டு உன்னிடம் பேசுவதற்காய் என் குரலை பயன்படுத்துகிறேன். எனது குரலின் ஒலி வார்த்தையின் பொருளை உன்னிடம் கொணர்ந்து விட்டு மறைகிறது.
ஒளி உன்னிடம் கொண்டு வந்த வார்த்தை இப்போது உன் இதயத்தில் உள்ளது, இருந்தும் என் இதயத்திலும் உள்ளது. வார்த்தை உன்னிடம் அளிக்கப்பட்ட போது ஒளி இவ்வாறு கூறவில்லையா? வார்த்தை வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். குரலின் ஒலி கேட்கப்பட்ட போது வார்த்தைக்கு ஊழியம் செய்துவிட்டு அது மறைந்துவிட்டது. இதை சொல்வது போல் என் மகிழ்ச்சி நிறைவாய் உள்ளது. வார்த்தையை நாம் பற்றிக் கொள்வோம். நம் இதயங்களினுள்ளே உருவாக்கப்பட்ட வார்த்தையை நாம் இழக்கக்கூடாது. குரல் மறைந்து விடுகிறது, ஆனால் இறைவார்த்தை நிலைத்துள்ளது என்பதற்கு ஆதாரம் உனக்கு தேவையா? அருளப்பரின் ஞானஸ்நானம் இன்று எங்குள்ளது? அதன் நோக்கத்தை அது நிறைவேற்றிய பிறகு அது சென்றுவிட்டது. நாம் இப்போது கொண்டாடுவது கிறிஸ்துவின் ஞானஸ்நானம். நாம் அனைவரும் கிறிஸ்துவை விசுவசிக்கின்றோம். அவரில் நம் மீட்பை எதிர்பார்க்கின்றோம். குரல் எழுப்பிய செய்தி இதுதான். வார்த்தையை குரலிலிருந்து வேறுபடுத்தி காண்பது கடினமென்பதால் அருளப்பரை கூட கிறிஸ்துவாக கருதினார்கள். குரலே வார்த்தை என்று எண்ணினர். ஆனால் குரல் தான் யார் என்பதை ஏற்றுக்கொண்டார். வார்த்தையை புண்படுத்தக்கூடாது என்பதில் அவர் அக்கறையாயிருந்தார். அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவல்ல, எலியாஸ் அல்ல, இறைவாக்கினரும் அல்ல. கேள்வி எழுந்தது, அப்போது நீர் யார்? அவரது பதில், நானே பாலைவனத்தில் கூக்குரலிடும் குரல். ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். பாலைவனத்தில் கூக்குரலிடும் குரல் மௌனத்தை உடைக்கும் குரல். ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அவர் கூறுகையில் அவர் கூறுவதாவது, அவரிடம் உங்கள் இதயங்களை இட்டு செல்லவே நான் பேசுகிறேன். நீங்கள் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தாவிட்டால் நான் இட்டு செல்லும் இடத்திற்கு அவர் வர தேர்ந்தெடுக்க மாட்டார். வழியை ஆயத்தம் செய்வது என்பது நன்றாக ஜெபிப்பது, தன்னைத்தானே தாழ்ச்சியாக நினைப்பது. ஸ்நாபக அருளப்பரிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவாக அவர் கருதப்பட்டார். அவர்கள் நினைப்பது போல் அவர் இல்லை என்று கூறுகிறார். அவர்களது தவறை தனக்கு சாதகமாக்கி தன் புகழை அவர் மேன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் தான் கிறிஸ்து என்று அவர் கூறியிருந்தால் தயக்கமில்லாமல் அவரை விசுவசித்திருப்பார்கள் என்பதை யூகித்து பாருங்கள். ஏனெனில் அவர் பேசுவதற்கு முன்பே அவரை கிறிஸ்துவென்று விசுவசித்தனர். ஆனால் அவர் அதை சொல்லவில்லை. தாம் யார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் யார் என்பதை தெளிவாக சுட்டி காட்டினார். அவர் தம்மை தாழ்த்தினார். அவர் மீட்பு எங்கிருந்தது என்று அவர் கேட்டார். அவர் விளக்கு மட்டுமே என்பதை புரிந்து கொண்டார். அகந்தை என்னும் காற்றினால் அது அணைந்துவிடும் என்ற பயமும் அவருக்கு இருந்தது. ஆயரான புனித அகுஸ்தினார் ஆற்றிய மறையுரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள்,
என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னைப் பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் காலம் தாழ்த்த மாட்டார் என்று உறுதியாக நம்புங்கள். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் காலம் தாழ்த்த மாட்டார் என்று உறுதியாக நம்புங்கள். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய். ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய், அவரது வழியை தயாரிக்க, அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க. நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட, அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் காலம் தாழ்த்த மாட்டார் என்று உறுதியாக நம்புங்கள். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் காலம் தாழ்த்த மாட்டார் என்று உறுதியாக நம்புங்கள். மன்றாட்டுகள். தந்தையே,
மகனுடைய வருகையை எதிர்நோக்கியிருக்கும் அருளை எங்களுக்கு நீர் வழங்கியுள்ளீர். உமது அன்பு இரக்கத்தை எம்மீது பொழிந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு புதிய வாழ்வை தந்தருளும். தலைவர் திரும்பி வருவதற்காக காத்து நிற்கும் ஊழியர்களாக எங்களை மாற்றியருளும். உமது அன்பு இரக்கத்தை எம்மீது பொழிந்தருளும். நம்பிக்கையோடு காத்திருப்போருக்கு உமது திருமகனை அனுப்பியருளும். யாரும் உம்மை பயனின்றி தேடியதாய் இல்லாதிருக்கட்டும். உமது அன்பு இரக்கத்தை எம்மீது பொழிந்தருளும். பணி புரியும் போது எங்களை ஆசீர்வதித்தருளும். மகன் மாட்சியில் வரும் வரை நாங்கள் பற்றுறுதியுடன் நிலைத்திருக்க செய்தருளும். உமது அன்பு இரக்கத்தை எம்மீது பொழிந்தருளும். தந்தையே, எங்கள் வாழ்வில் தூய ஆவியார் உடனிருப்பதற்காக உம்மை புகழ்கின்றோம். மாந்தர் அனைவரையும் உமது நற்செய்திக்கும் திருவுளத்திற்கும் தூதுரைப்பவர்களாக மாற்றியருளும். உமது அன்பு இரக்கத்தை எம்மீது பொழிந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. அனைத்தையும் படைத்தாளும் கடவுளே, எங்கள் ஆண்டவரின் பிறப்பு விழாவை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை நீர் நன்கு அறிவீர். ஆழ்ந்த மகிழ்ச்சியை நாங்கள் உய்த்துணரவும், அதே மகிழ்ச்சியோடு மாண்புமிக்க அவருடைய வருகையை சிறப்புடன் கொண்டாடவும் எங்களுக்கு துணை புரிவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.